என்னை பார்க்குறத விட என்னோட உடம்புல அதிக உரிமை எடுத்துக்கிறாங்க என்கிட்ட கேட்காமலே. இப்போது நான் ஒரு ஷார்ட் ஹேர் வச்சுருக்கிறேங்கிறதுக்காக நானும் வந்து ரொம்ப பாய்ஸாக சேர்ந்து நான் பழகுவேன் பாய்ஸ் நினச்சிக்கிட்டு பாய்ஸ்கிட்ட டச் பண்ணுற மாதிரியே என்னை டச் பண்ணுறாங்க. அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இருந்தது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இப்படி தான் நான் சொன்னாங்க. எனக்கு லவ் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொன்னதுப்பும் கூட அவங்க இந்த மாதிரி தப்பான ஒரு டச் என் மேலே வச்சுக்கிட்டே இருந்தனால அது ஒரு பெரிய இந்த ஹேர்னால எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு எனக்கு இங்கே கிடைக்குதுங்கிறது அது ரொம்ப பெருசாக இருந்தது. நான் இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு 3 வருஷமாக எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்க எனக்கு தரலை. ஒரு லெவலுக்கு மேலே நான் என்ன சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா ஒரு தடவை கட் பண்ணி பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வளர்க்க தான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க டினே பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பே வந்துருச்சு. நான் அப்போ பண்ணியிருந்தா ஒரு டைம் கட் பண்ணிட்டு நான் மறுபடியும் வளர்த்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அது கம்ஃபர்டபுள் ஆகும். எங்கள் அம்மா அந்த ஹேர் கட் பண்ணதுலேருந்து என் கூட இப்போ வரையும் ஒழுங்காக பேசுகிறது கிடையாது. பேசினாலும் எதுவும் என்னை பற்றி கேட்க மாட்டாங்க. நீ எப்போ முடி வளர்க்க போகிறங்கிறத தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கிரிட்டிசிசம் அல்லது வந்து கஷ்டமான பெயின் மூமெண்ட் என்ன? எனக்கு பெயின் மூமெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது சார். ஏன்னா என்னோடய பெயினே நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனேன். ஒரு ஆள், நான் ஒரு ஜிம் ட்ரைனராக இருந்தேன். ஸோ அங்கே வந்து 9 ஆம்பளை பசங்க ட்ரைனர், நான் ஒன்று தான் ஃபீமேல் ட்ரைனர். சரிங்களா? ஸோ ஃபீமேல் ட்ரைனர்னுக்கும் போது அந்த 9 ஆம்பளை பிள்ளையும் ஒரு ஆடு மாட்டினால 10 பேர் இது பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி டார்கெட்லேயே என்னை வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்துலையும் டார்கெட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டார்கெட் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக மாறிச்சு. இவங்க என்னை டாமினேட் பண்ண என்னை டிகிரேட் பண்ண நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கான வழியை நான் தனியாக உருவாக்கிக்கிட்டேன். ஏன் நீ என்ன கேள்வி கேட்ப? நான் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தால் தானே நீ கேட்ப. என்ன நான் உருவாக்கிக்கிட்டேன். எனக்கான ஒரு தனி உலகத்தை நான் உருவாக்குனேன். இன்றைக்கி ஃபீமேல் ட்ரைனராக இருக்கேன். ஃபீமேல் ட்ரைனர் ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாமே இங்கே நூற்றுக்கணக்கான பேர் 500 பேர் இருக்காங்க என்னோடய கிளைண்ட்ஸு. மாஸ்டர், மேம், அதுதான். ஏன்னா இதை நான் உருவாக்கிக்கின ஒரு கோட்டை. எங்கே அடி வாங்கினனோ அங்கேருந்தெல்லாம் தனியாக வச்சு நான் என்னோடய அடையாளத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வலி இருந்தது. பட் இந்த வலி உங்களுக்கு ஒரு சாதனையாக தான் முடியும். இது வந்து யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம முடி இருக்குது, நம்ம தோற்றம் இப்படி, அது மேட்ரே கிடையாது. நம்ம என்னவா மாற போகிறோம், நம்ம என்னவா அங்கே நிற்க போகிறோம், அதுதான் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், அதுதான் மேட்ரு. அதிகமாக முடி வளர்க்கக்கூடிய பெண்கள் ஒரு பக்கமும் டாம்பாய் ஹேர் ஸ்டைலர் கூடிய பெண்கள் ஒரு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வில் நம்மோட சிறப்பு விருந்தினர் ஆக்டர் மற்றும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாலினி ஜீவரத்னம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய முடி வச்சுருக்கீங்க இல்லையா? இங்கே உங்களுக்குள்ளேயே இவங்க இவ்வளோ முடி வச்சிருக்காங்க நம்மளை விட அப்படின்னு யாரை பார்த்து பொறாமப்பட்டீங்க? முன்னாலையா? ஃபர்ஸ்ட் ஆளா? அவங்கள பார்த்து பொறாமப்பட்டீங்களா? எந்திரிங்க. என்னமோ உண்மையில இந்த இலக்கியத்துல படிச்சிருக்கேன், நடந்து போனா வந்து தூத்துக்கிட்டே போற மாதிரி முடி இருக்குன்னு இப்பதான் பாக்குறேன் நானு. இங்க வாங்க.